ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல் சப்பா சேனல். வெடிப்பு இல்லாமல் சாஃப்டாக குலாப் ஜாமுன் எப்படி பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம். குலாப் ஜாம் மாவை தட்டிக்கிடலாங்க. தண்ணியை தெளித்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிடலாம். மேலே எண்ணெயை தடவி அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிட்ட பிறகு உள்ளங்கையில் கொஞ்சம் போல் எண்ணெயை தடவிட்டு சின்ன உருண்டையாக பிடிச்சி உள்ளங்கையில் வச்சு இன்னொரு உள்ளங்கையும் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கிடலாங்க. உள்ளங்கையில் எண்ணெயை தடவி மாவில் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சா வெடிப்பு இல்லாமல் அழகாக நமக்கு வந்துடும். எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சாச்சு. இனி ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றி தண்ணி நல்லா கொதித்து வரும்போது 2 டம்ளர் சர்க்கரை போட்டுடலாங்க. சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம விட்டுறலாம். சர்க்கரை பாவெல்லாம் குலாப் ஜாமுனுக்கு தேவையில்லை, கரைஞ்சி வந்தால் போதும். எண்ணெய் சூடான அப்புறம் குலாப் ஜாமுன்லாம் எடுத்து போட்டு பொன்னிறமாக பொரித்து சர்க்கரை பாவில் போட்டுடலாங்க. செகண்ட் பேட்சும் இதே மாதிரி பொன்னிறமாக பொரித்து எடுத்துகிட்டு சர்க்கரை பாவில் போட்டுடலாம். எப்படி வெடிப்பு விடாமல் சாஃப்டாக குலாப் ஜாமுன் இருக்குது பார்த்தீங்களா? நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்